இப்போ நாசில் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து நாசில் என்ன டிவைஸு? நாசில் என்ன பண்ணும்? ஏரியா டிக்ரீஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான். அது ஏரியா டிக்ரீஸும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணால் வெலாசிட்டி எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம், அது சொல்லுவோம். ஆனால் நாசில்லாம் என்னென்னா, நாசில் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அதுக்கு பேர் வந்து ஆக்சிலரேட்டிங் டிவைஸ் சொல்லுவாங்க. ஆக்சிலரேட்டிங் டிவைஸ், அதாவது வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டடி ஃபார் எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிலுக்கு ஸ்டடி ஃபார் எனர்ஜி ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிலுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு எதெல்லாம் நெக்லிஜிபிள், நாசிலுக்கு வந்து என்னன்னா நெக்லிஜிபிள் கைனடிக் எனர்ஜி, நெக்லிஜிபிள்னா ரொம்ப கம்மியானதுன்னு அர்த்தம். நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. அப்புறம் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர், நெக்லிஜிபிள் கைனடிக் எனர்ஜி. அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட 4 டேர்ம் காணாமல் போயிடும். சரியா? பொட்டன்ஷியல் எனர்ஜினா இவன் காணாமல் போயிடுவான், கைனடிக் எனர்ஜி இவன் காணாமல் போயிடுவான், நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா இவன் காணாமல் போயிடுவான், இங்கே கைனடிக் எனர்ஜி காணாமல் போயிடுவான். அப்போ நமக்கு யார் இருப்பாங்கன்னா H1 + C1²/2 = H2 + C2²/2. சரியா? H1 + C1²/2. ஏன் 4 பேர் காணாமல் போயிட்டான்? ஏன்னா கம்மின்னு சொல்லிட்டு. நெக்லிஜிபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? காணாமல் போயிடுவான்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜி இருக்காது. அப்போ நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் தான், ஏன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். சரியா? நெக்லிஜிபிள் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான். அப்போ 1, 2, 3, 4 காணாமல் போயிட்டான். இப்போ இந்த இதில் நாசில்னா என்ன பிஹேவ் பண்ணுவான்? இந்த ஈக்குவேஷன் வந்து 2 டிவைஸ்க்கு தான், நாசிலுக்கு இந்த மாதிரி இருக்கு. அப்போ நாசிலில் முக்கியமாக என்னென்னா எக்ஸிட் வெலாசிட்டி வந்து இன்லெட் வெலாசிட்டியை விட ரொம்ப பெருசாக இருக்கும், வெளியில் ரொம்ப பீச்சு அடிக்கும். அப்போ எக்ஸிட் வெலாசிட்டி வந்து இன்லெட் வெலாசிட்டி அதிகம். அப்போ இவன் நெக்லிஜிபிள். இன்லெட் வெலாசிட்டி இவன் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் சொல்லுவாங்க, ஆர் இன்லெட் வெலாசிட்டி சொல்லுவாங்க. வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஆர் இன்லெட் வெலாசிட்டி சொல்லுவாங்க. ஸோ இவன் நெக்லிஜிபிள் ஆகிடும். அப்போ இவன் நெக்லிஜிபிள் ஆகிட்டான்னா மறுபடியும் ஈக்குவேஷன் என்ன ஆகிடும்? H1 = H2 + C2²/2. அவ்வளோ. ஓகே. அப்போ இது கிலோ ஜூலில் இருக்கும். இது கிலோ ஜூலில் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கிலோ ஜூலில் கொடுத்துருப்பாங்க. H1 H2 கிலோ ஜூலில் கொடுத்துருப்பாங்க. கிலோ ஜூலில் கொடுத்தாங்கன்னா ஜூலா மாற்றத்துக்கு ஃபஸ்ட்டு H1 - H2 = × 2 டைம்ஸ் ஆஃப் C2². அப்போ C2 கண்டுபிடிச்சோன்னா இது வந்து கிலோ ஜூலில் இருக்கு. கிலோ ஜூல்லேருந்து ஜூலுக்கு மாற்றோன்னா 1000ஆல் பெருக்கணும். அப்போ ரூட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எக்ஸிட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. வேறு H1 and H2 வந்து இதில் என்னென்னா கிலோ ஜூலில் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஜூலில் கொடுத்தாங்கன்னா வெறும் H1 - H2 போட்டுக்கலாம், ஜூல் பர் கேஜி. இப்போ H1 H2 ஏன்னா கிலோ ஜூல் பர் கேஜியில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, C2 வந்து கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் மாஸ் ஃப்ளோ ரேட் சேம் இல்லையா? மாஸ் ஃப்ளோ ரேட்னா இட் இஸ் டிஸ்சார்ஜுக்கு வந்து என்ன ஒரு மாஸ் ஃப்ளோ ரேட்னா kg/s. டிஸ்சார்ஜிங் யூனிட் என்ன? m3/s பை ஸ்பெசிஃபிக் வால்யூம் போட்டோன்னா நமக்கு இது. இப்போ m டாட் = AV. இது வெலாசிட்டியா? இங்கே வெலாசிட்டிக்கு வந்து நம்ம C யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம CA யூஸ் பண்ணிக்கலாம், AC பை ஸ்பெசிஃபிக் வால்யூம். சரியா? இப்போ நமக்கு ஈக்குவல் மாஸ் பேலன்ஸ் என்ன சொல்லுது? m டாட்
1 ஈக்குவல் டு m டாட் 2. அப்போ a1 c1 by v1 ஈக்குவல் டு a2 c2 by v2. இது வந்து ஒத்து போகும், மாஸ் பேலன்ஸ் படி இது ஒத்து போகும்னு. இப்போல்லாம் மாஸ் பேலன்ஸ் ஒத்து போதோ இப்போ நாசலில் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வெலாசிட்டிக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதான் வந்து நாசலோட ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். நாசலோட ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு அப்புறம் என்ன பேர் வச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.